சேலம் அருகே ரூபாய் 1,59,00,000 மதிப்பீட்டில் கோயில் புனரமைப்பு பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். சேலம் அம்மாப்பேட்டை குமரகிரி தண்டாயுதபாணி கோவிலில் வரும் ஜனவரி மாதம் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோயிலில் ரூபாய் 73 லட்சம் மதிப்பில் மலைப்பாதை சீரமைப்பு உட்பட ரூபாய் 1,59,00,000 மதிப்பிலான புனரமைப்பு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி, மாநகர மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புனரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்தனர். திமுக தனித்து போட்டியிட்டால் பாமக தனித்து போட்டியிட தயங்காது என்றும், திமுக தனித்து போட்டியிட தயாரா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சவால் விடுத்து பேசியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி, திமுகவின் ஆதரவுடன் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சரானதாக அமைச்சர் ஏவவேலு பேசியதற்கு பதிலளித்தார். அப்போது தெரிவித்த அவர், திமுக தனித்து போட்டியிட்டால் பாமக தனித்து போட்டியிட தயங்காது என்று கூறினார். மேலும் திமுக தனித்து போட்டியிட தயாரா என்றும் சவால் விடுத்து கேள்வி எழுப்பினார். திமுக தனியாக போட்டியிட்டால் பாமக தனியாக போட்டியிட தயங்காது. சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் உரிமையாளர் பொன்னுபாண்டியனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் பொன்னுபாண்டி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வெம்பக்கோட்டை போலீசார் பொன்னுபாண்டி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்நிலையில் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடும் நபர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று மாவட்ட எஸ்பி கண்ணன் எச்சரிக்கை விடுத்த நிலையில் பரிந்துரை செய்ததன் பேரில் பொன்னுபாண்டியை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய விருதுநகர் ஆட்சித்தலைவர் சுகபத்ரா உத்தரவிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் எடப்பாடியார் மட்டுமேதான் உள்ளனர் என்று கி. வீரமணி விமர்சித்துள்ளார். திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்த திராவிட கழக தலைவர் கி. வீரமணி திருச்சி புத்தூர் அருகே உள்ள பெரியார் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு பெரியார் மண், இங்கு திராவிட இயக்கத்தை தவிர வேறு எந்த ஆதிக்க இயக்கத்திற்கும் இடமில்லை என்கிற நிலை உருவாக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அதிமுகவில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளதோ அத்தனை பிரிவுகளாக அவர்கள் பிரிந்துள்ளார்கள் என்று விமர்சித்த அவர், தமிழகத்திற்கு மோடி வந்தார், பன்னீர்செல்வம் கூட்டணியிலிருந்து வெளியேறினார், அமித்ஷா வந்தார், டிடிவி தினகரன் வெளியேறியுள்ளார் என்று விமர்சித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் எடப்பாடியார் மட்டும்தான் தற்போது உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டு அரசியல் ஆகவே தேசிய ஜனநாயக முன்னணியிலிருந்து இப்போ தேசிய ஜனநாயக முன்னணியே தமிழ்நாட்டில் இல்லை. 2 கட்சி தான், பிஜேபி அவரோடு சேர்ந்து இருக்கிற எடப்பாடியார் கட்சி. அதுவும் அதிமுகன்னு சொல்ல முடியாது, எடப்பாடியார் கட்சி அப்படிதான் சொல்ல முடியும். தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து தமிழக ஆசிரியர்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், ஆசிரியர்கள் மாணவர்களை இந்த அரசு காக்கும் அரணாக இருக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் பல்வேறு சங்க நிர்வாகிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனைக்கு பிறகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செப்டம்பர் 1ஆம் தேதி வந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய பெரும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய கலக்கத்தையும் வாழ்வாதாரத்திற்கான மிகப்பெரிய கேள்விக்குறியையும் எழுப்புவதாக அமைந்திருப்பதாக கூறினார். மேலும் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து தமிழக ஆசிரியர்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், ஆசிரியர்கள் மாணவர்களை இந்த அரசு காக்கும் அரணாக இருக்கும் என்று உறுதியளித்தார். ஆக பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்றேன், இதனால் எந்த பாதிப்பும் வராமல் உங்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்து உங்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். கரூர் மாவட்டத்தில் இதுவரை 102 முகாம்கள் முடிவுற்ற நிலையில் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் 45 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உறுதியளித்தார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, நேற்று வரை 102 இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் சுமார் 74,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும்,
பெறப்பட்ட மனுக்கள் மீது சுமார் 26,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மீதமுள்ள மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முகாமில் பெறப்படும் மனுக்களும் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் எனவும், மக்களுடைய தேவைகளை அறிந்து மிக சிறப்பாக செயல்படும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பொதுமக்களிடம் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளதாக கூறினார். இப்பொழுது வாங்கக்கூடிய மனுக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பப்பட்டு 45 நாட்களுக்குள் உரிய உத்தரவுகளை வழங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அந்த மனுக்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்திக்கடவு திட்டம் வேஸ் 2 குறித்து விவசாயிகளிடம் பேசுவோம் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. MP அந்தியூர் செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடாச்சலம், சந்திரகுமார், மேயர் நாகரத்னம் முன்னிலை வகித்தனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட் 2 மாதத்திற்குள் திறக்கும் வகையில் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வேஸ் 2க்கு சில தரப்பு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இருதரப்பு விவசாயிகளிடமும் பேசி முடிவு செய்ய வேண்டியுள்ளதாக கருத்து கூறினார். தமிழகத்தை காக்கும் காவல்துறைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் 2ஆம் கட்ட பிரச்சார பயணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிரச்சார கூட்டத்திற்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தின் உயரத்தை 152 அடியாக உயர்த்த ஆளும் திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் கலெக்ஷன், கமிஷன், கரெக்ஷன் இது 3ம் இந்த ஆட்சியில் தாராளமாக இருக்கிறது என்றும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து போதைப் பொருட்களால் தமிழகத்தில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசியல் தலையீடு அதிகமாக இருப்பதால் போதைப் பொருள் விற்பனையை காவல்துறையும் தடுக்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து நாட்டை ராணுவம் காப்பது போல தமிழகத்தை காக்கும் காவல்துறைக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை எனவும் தெரிவித்தார். நாட்டை காப்பது ராணுவம், மாநிலத்தில் மக்களை காப்பது காவல்துறை. ஆனா இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல. 6 மாசத்துல 6 காவலரை கொலை செஞ்சு விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு தமிழக அரசுடைய இன்றைக்கு அதிகாரத்தின் காரணமாக இன்னைக்கு அவர்கள் கைகள் கட்டப்பட்டு செயலிருந்து பார்க்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் மது போதையில் பரோட்டா பார்சல் வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் கல்லூரி மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாப்பம்மாள்புரத்தை சேர்ந்த அபிஷேக் குமார் என்ற கல்லூரி மாணவர் அருகில் இருந்த உணவு விடுதியில் பரோட்டா பார்சல் வாங்க சென்றுள்ளார். அப்போது மது போதையில் இருந்த சுந்தர் என்பவருக்கும் அபிஷேக்கிற்கும் யார் முதலில் பார்சல் வாங்குவது என்ற போட்டி நிலவியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை கைகலப்பாக மாறிடவே மதுபோதையில் இருந்த சுந்தர் தான் வைத்திருந்த கூர்மையான கம்பியை வைத்து அபிஷேக்கை தலை மற்றும் காது உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக தாக்கிவிட்டு தப்பினார். இதனையடுத்து அபிஷேக்கை அக்கப்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தகவல் அறிந்த அவரின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் கலைந்து சென்றனர். இதனையடுத்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுராந்தகம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த டிப்பர் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேலவேலம்பேட்டை என்ற இடத்தில் தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் டீ கடையில் நின்று கொண்டிருந்த டிப்பர் லாரி பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் 3 படுகாயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூரில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே கீழமுனையனூரை சேர்ந்த சந்தோஷ். இவர் மேலமாயனூரில் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக மைக் செட்டுகள் அமைத்து கண்காணித்து வந்த நிலையில் லோ வோல்டேஜ் பிரச்சனை நிலவியதாக கூறப்படுகிறது. அப்போது அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மர்களில் சென்று ஏதேனும் கோளாறு ஏற்பட்டுள்ளது என்று பார்த்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மாயனூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உசிலம்பட்டி அருகே லாரி இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கீழ்ப்புதூரை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். கல்லூரியிலிருந்து வேலை முடித்து இருசக்கர வாகனத்தில் உசிலம்பட்டிக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ராமச்சந்திரனின் உடலை மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ராமச்சந்திரனின் உடலை மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.